மக்களே இந்த ஒரு ஃபோட்டோ பாருங்கள், யாருன்னு தெரியுதா? மேனஸ் பைத்தியம். ஐயோ விஜய் சேதுபதி சார்ட்ட இந்த மாதிரி சௌந்தர்யா வந்தா சார், என் மேலே அப்படி கை வச்சா சார், எனக்கு வலிச்சு சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்படி தூக்கி எறிஞ்சிட்டு என்கிட்ட சாரி கூட கேட்கல அப்படின்னு சொல்லி பேசினார் இல்லையா அந்த தீபக் அப்படிங்கிற யோகியவான். அப்படியே சௌந்தர்யா ஏதோ தப்பான இடத்துல தொட்டுட்டு அப்படி இப்படின்னு சீனை போட்டார். இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்கார் தீபக்கு? அட பைத்தியமே, இவ்வளோதானே நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நேராக போய் சௌந்தர்யா காலிலே விழுந்துட்டாப்புல. இங்கே பார்த்தீங்களா டான்ஸ் எப்படி ஆடுறாப்புலன்னு? ஏன்டா தொட்டாலே உனக்கு இதாயிரும், என் மேலே அதாவது என்னோட அனுமதி இல்லாமல் என் மேலே வந்து கை வைக்கக்கூடாது, மேனஸ் தெரியாமல் இருக்கிற அப்படி இப்படின்னு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும். ஆனால் இப்போ பாருங்கள் மக்களே, இவ்வளோ தான். இந்த விஷாலாக இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து சும்மா வெளியே வாய் தான் பேசுவாங்க. இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து அப்படி, சௌந்தர்யா வந்து இப்படி, சௌந்தர்யா அது இதுன்னு. ஆனால் பாருங்கள், ஒரு டான்ஸ் இப்படி 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 யார் ஏயா தீபக் உடனெல்லாம் என்ன சொல்லி திட்டு அப்படின்னு சொல்லி தெரில. விஜய் சேதுபதி அப்படியே குதிச்ச அப்படியே அவள் அழுதுட்டா அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொன்னப்போ கூட அது வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு ஒரு முறை இருக்குது, திமுறா பேசுது, திமுறா மன்னிப்பு கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி என்னடான்னா இப்படி இருக்காங்க இவங்க பூராமே. இப்படி தான் மக்களே இருக்காங்க. முத்துக்குமரனாக இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே, சத்யாவாக இருக்கட்டும், 4மே இப்படி தான் இருக்குது. சத்யா பின்னாடி உட்காந்து விஷால் பேசுவான், போய் டான்ஸ் ஆடுவான். அதே வேலையை தான் வந்து தீபக் பண்ணுறாரு. கேவலமாக இருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.